ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்று சேவையும் உண்டு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் ஈரான் மீது சக்தி வாய்ந்த ராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா தொடங்கி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் ஏற்கனவே பதற்றமான சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறதோடு முழுமையான பிராந்திய போர் வெடிக்கும் அபாயம் அதிகரித்திருக்கிறதாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்தும் வருகின்றார்கள். சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின்படி யோர்டானில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் உலகின் மிக முக்கியமான கடல்சார் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையில் பயணித்து அமெரிக்க கப்பல்களை இலக்காக கொண்டு செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரான் அல்லது அதனுடன் தொடர்புடைய ஆயுத குழுக்கள் இருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடி பதிலடி நடவடிக்கையாக அமெரிக்க ராணுவம் தாக்குதலை ஆரம்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுமே இருக்கின்றது. இந்த தாக்குதல் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இணைந்து மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் நடைபெற்றுள்ளதால் மோதல் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதியும் இருக்கின்றார்கள். இதுவரை மறைமுகமாக நடைபெற்று வந்த மோதல்கள் தற்போது வெளிப்படையான ராணுவ நடவடிக்கையாக மாறி வருவது சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சிக்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லி எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்காவின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்த நடவடிக்கைக்கும் தக்க பதில் வழங்கப்படும் என்ற அவருடைய கருத்து வெளியாகிய பின்னர் அமெரிக்க ராணுவம் தன்னுடைய நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுத்ததாக தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின்படி 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த தாக்குதல்களில் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு சொந்தமானதாக கூறப்படும் பல முக்கிய ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக ராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை சேமிப்பு மற்றும் ஏவுதளங்கள், ஆளில்லா விமான உற்பத்தி மற்றும் கட்டுப்பாட்டு வசதிகள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் மற்றும் பாதுகாப்பு தளங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்க தரப்பின் தகவலின்படி இந்த நடவடிக்கையின் நோக்கம் ஈரானின் தாக்குதல் திறனை குறைப்பதோடு எதிர்காலத்தில் அமெரிக்க படைகள் மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் மீது மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களை தடுப்பதாகும். துல்லியமான தகவல் சேகரிப்பு மற்றும் முன்கூட்டிய திட்டமிடலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறம் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களில் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைந்துள்ள ஹெஸ்ன் தீவில் தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதில் குறைந்தது 2 காயமடைந்ததாகவும் கூறப்பட்டும் இருக்கின்றது. மேலும் நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள குசஸ்தான் மாகாணத்திலும் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் சில ராணுவ மற்றும் தொழில்துறை பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. எனினும் உயிரிழப்புகள் தொடர்பாக இதுவரை முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறதாகவும் முக்கிய ராணுவ தளங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. அதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பாதுகாப்பு படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்பட்டும் இருக்கின்றது. இதற்கிடையில் எகிப்தின் டாமியட்டா துறைமுகத்திலும் புதிய பதற்றமான சூழ்நிலை உருவாகியுமே இருக்கின்றது. பிரிட்டனை சேர்ந்த
கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ப்ரே வெளியிட்ட தகவலின்படி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இயற்கை எரிவாயு கப்பல்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதல் கடல்சார் வர்த்தக பாதைகளையும் பாதிக்க தொடங்கியுள்ளதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து வழித்தடங்கள்ல ஒன்றாகும். உலகளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் கணிசமான பகுதி இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகின்றது. எனவே இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு ராணுவ மோதலும் சர்வதேச எரிசக்தி சந்தைகள், கப்பல் போக்குவரத்து மற்றும் உலக பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி பல நாட்கள் நிலவிய ஒப்பீட்டளவிலான அமைதிக்கு பின்னர் மீண்டும் பல முனைகளில் தாக்குதல்கள் நடைபெற தொடங்கியும் இருக்கின்றன. ஈராக், சிரியா, ஹார்முஸ் நீரிணை, ஜோர்டான் மற்றும் செங்கடல் பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் பதற்றம் அதிகரித்து வருவது மத்திய கிழக்கு முழுவதையும் உள்ளடக்கிய பெரிய அளவிலான போர் வெடிக்கும் அபாயத்தை அதிகரித்திருக்கிறதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுமே இருக்கின்றார்கள். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் பிராந்தியத்தில் உள்ள தங்களுடைய இராணுவ தளங்களின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இருக்கின்றன. கூடுதல் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முக்கிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றன. அதேவேளை அமெரிக்க இராணுவத்தினருக்கு உயர்மட்ட எச்சரிக்கை நிலையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டும் இருக்கிறது. ஈரான் தரப்பும் தன்னுடைய பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு தேவையான பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அறிவித்தும் இருக்கின்றது. வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கிறார்கள். சர்வதேச சமூகமும் இந்த மோதலை மிகுந்த கவலையுடன் கவனித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல நாடுகள் உடனடி பதற்ற தணிப்பை வலியுறுத்தி இருக்கின்றன. மேலும் ராணுவ நடவடிக்கைகளை தவிர்த்து தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுப்பெற்று வருகின்றன. பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி தற்போதைய சூழ்நிலையில் ஒரு சிறிய தாக்குதல் கூட மிகப்பெரிய பிராந்திய போராக மாறக்கூடிய அபாயம் இருக்குது. குறிப்பாக பல்வேறு ஆயுத குழுக்கள், பிராந்திய சக்திகள் மற்றும் உலக வல்லரசுகள் நேரடியாக அல்லது மறைமுகமாக இந்த மோதலில் தொடர்பு பட்டிருப்பதால் நிலைமை மிகவும் சிக்கலானதாக மாறியிருக்கின்றது. இதற்கிடையில் உலக நிதி சந்தைகள் மற்றும் எண்ணெய் விலைகளும் இந்த மோதலின் தாக்கத்தை பிரதிபலிக்க தொடங்கியும் இருக்கின்றன. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்ததால் உலகளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்திருக்கிறதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் ஏற்கனவே பதற்றமாக இருந்த பிராந்தியத்தை மேலும் சிக்கலான நிலைக்கு தள்ளியும் இருக்கின்றது. அடுத்த சில நாட்கள்ல இரு தரப்பினரும் எடுக்கும் முடிவுகள் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை மட்டுமல்லாது உலக அரசியல், எரிசக்தி சந்தை மற்றும் சர்வதேச அமைதியிலேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.